குழந்தைங்களுக்கு கனவு வருமா? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ஆரிராரோ கேர். ஐ எம் தரங்கினி. பொதுவா பேபிஸோட 50% ஆஃப் தி ஸ்லீப் REM ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல தான் நமக்கு கனவு வரும். பட் பேபிஸை பொறுத்தவரை எங்க தாங்க ட்விஸ்டே. இந்த REM ஸ்டேஜ்ல பேபிஸோட பிரெயின் பாத்தீங்கன்னா செம்ம ஆக்டிவா இருக்கும். சோ இந்த டைம்ல பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க அன்னைக்கு பொழுதுல புதுசா பார்த்த கேட்ட விஷயங்களை வந்துட்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்க அன்னைக்கு புதுசா ஒரு குயிலோட சவுண்ட கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி குழந்தைய பார்க்க வீட்டுக்கு ஒரு புது ரிலேட்டிவ் வந்திருக்காங்க அப்படின்னா, நைட்டு குழந்தை தூங்கும் போது ஓகே குயிலோட சவுண்ட் இப்படிதான் இருக்கும் போல, இவங்க நம்ம ரிலேட்டிவ் போல அப்படின்ற மாதிரி குழந்தை பார்த்த கேட்ட விஷயங்களை அன்னைக்கு நைட் இந்த REM ஸ்டேஜ்ல தான் பிரெயின் ப்ராசஸ் பண்ணும். சோ ஒரு குழந்தைக்கு 2 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மள மாதிரியான கனவுகள் குழந்தைக்கு வரும். அது வர பேபியோட கனவு அப்படின்றது பிரெயின் ப்ராசஸிங் தான். இந்த பிரெயின் ப்ராசஸிங்னால தான் சில சமயங்கள்ல குழந்தைங்க தூங்கும் போது கியூட்டான ரியாக்ஷன்ஸ் கூட கொடுப்பாங்க. உங்களோட குழந்தை தூங்கும் போது என்ன மாதிரி கியூட் ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி பேபிஸ் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு ஆரிராரோ கேரை ஃபாலோ பண்ணிக்கோங்க.